ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆர்எஸ் அகர்வாலில் பார்ட் 4 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்க சம்மெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே. இப்போ புதுசாக உங்களுக்கு இந்த சம்மை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா ஏபி சீக்வல் டு பிசி மற்றும் சி சீக்வல் டு A-B அப்படின்னு கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏபி சீக்வல் டு பிசின்னு இருக்கா, இந்த சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணோன்னே என்ன பண்ணலாம், இந்த பியை வந்து இந்த இதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம போட்டுக்கலாம். போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏபி மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதோட ஏ வேல்யூ கிடச்சிருமா? கிடையாது. இதை வந்து என்னன்னா எல்லாமே வந்து அதுக்குள்ளே ஏ இருக்குது. சரியா? ஏ வேல்யூ இருக்குன்னா ஏ வந்து உள்ளே இருக்கக்கூடாது. அதனால் அந்த ஏவை வந்து ஏ இருக்கிறதெல்லாம் செட்டாக ஒரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பி ஸ்கொயர்டை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போனா ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏ. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலையும் பார்க்கும்போது என்ன காமனாக இருக்குது, ஏ வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா பி மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். இது என்னது, பி ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஏ வேணும் அப்படின்னா இது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும், டிவிஷனில் மாறும். அப்படின்னா பி ஸ்கொயர் டிவைடட் பை பி மைனஸ் 1 சீக்வல் டு ஏ. இதுதான் வந்து என்னது, இந்த ஏயோட வேல்யூ. ஓகேவா? இப்போ செகண்ட் சம்மு வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு 15, எக்ஸ் ஒய் சீக்வல் டு 56, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இது வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்டாவே வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய்க்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸு ஒய்க்கும் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க எல்லா வேல்யூவையும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டு அதோட வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து என்னென்னா 15ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்படின்னா 15 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கு வந்து 56ன்னு இருக்குது. இப்போ இந்த 56 வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 112 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 15 ஸ்கொயர்டை வந்து 15 இன்ட்டு 15 இதை வந்து என்னென்னா ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 225 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 112. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து தேவை. இந்த 225 இங்கே இப்படி வச்சுட்டு இந்த 112 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 113 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் சீக்வல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சம்மு வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் சீக்வல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து என்னென்னா எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே எல்லாமே ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளூ என்னென்னா ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரும். ப்ளஸில் இருக்கிறது வந்து பாருங்கள், ஏவும் டியில் மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒய்யை வந்து எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸையும் ஒய்யையும் அந்த சைடு நம்ம கொண்டு போக போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒய் சீக்வல் டு மைனஸை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இஜட் அப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது, ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம எங்கே போய் போடணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதில் போய் என்ன பண்ணணும், நம்ம போடணும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஒய்க்கு தான் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த வேல்யூ தெரியும். எக்ஸ் இன்ட்டு அந்த நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பெருக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் இஜட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் வந்து நம்மளுக்கு தெரியுமா, இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது இது வந்து கேன்சல் ஆயிரும், மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். நீங்கள் உள்ளேயே கொண்டு போய் நம்ம பெருக்கினாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? அதனால எக்ஸ் ப்ளஸ் இஜட் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்றதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
எக்ஸ் இஜட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இஜட் த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஜட் எக்ஸ் இஜட். இப்போ எக்ஸ் ப்ளஸ் இஜட் த ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பிக்கு வந்து இஜெட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவில் இதில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இஜட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஜட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஜட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x இஜட். ஓகேவா? இதில் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணிடணும். இங்கே -2 மைனஸ் எக்ஸ் இஜட் இருக்குது, இங்கே 2x இஜட் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெறும் எக்ஸ் இஜட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இஜட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சம்மில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் இஜட் அதை வச்சு நம்ம செஞ்சு பார்த்தோன்னா இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷனில் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது ஆனால் இங்கே ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் அந்த சம்மை செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிவிஷன் வந்து இருக்கா. இந்த டிவிஷன் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது இந்த சைடு இருக்கிறது வந்து என்னென்னா தலைகீழாக மாறும். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறும். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? கீழே என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா இந்த இது வந்து எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலாவில் இருக்கா? இதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இது இருக்கா? இதுக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதையும் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இதை அடித்தோன்னா வேல்யூ வந்து 1 கிடைக்கும். இதோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு? 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சம்மு. இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ இருக்குது, இங்கே எக்ஸ் வேல்யூ இருக்குது, இங்கே வந்து நடுவில் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். சரி? அப்படின்னா 3x + 7 = 7x + 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூலாம் தனியாக எடுத்துக்குவோம், தனி உறுப்பு வேல்யூலாம் தனியாக எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ 7x - 3x = 7 - 5. சரியா? அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா 7x - 3xை வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4x கிடைக்கும். இங்கே 7 - 5 வந்து 2 வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2ஆல் வந்து கேன்சல் ஆயிருமா? 1 2 2 4 அப்படின்னா 2x = 1, எக்ஸுக்கு வந்து 1/2 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதையும் பேர் பண்ணாலும் சரி, இதையும் பேர் பண்ணாலும் சரி. சரிங்களா? எதை நீங்கள் பேர் பண்ணி போட்டாலும் ஆன்சர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் இது ரெண்டையும் வந்து பேர் பண்ணி போட்டு பார்த்தேன், ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் = 1/2 இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × 1/2 + 7 = 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ 3 / 2 + 7 = இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 1 / 4 ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் என்னென்னா பெருக்கிட்டு இதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். சரியா? 14 7 2 14 3 17 17 / 2 = 1/4 ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 1/4 வந்து இந்த சைடு நம்ம கொண்டு வரும்போது மைனஸில் மாறும். சரிங்களா? இப்போ கீழே இருக்க அந்த அடிமானங்களை வந்து நம்ம சமப்படுத்தணும். சரிங்களா? இதை எல்சிஎம் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா 4 வர மாதிரி நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ 4 வர மாதிரி போட்டோம்னா இங்கே கீழே 2ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 34 கிடைக்கும். அப்படின்னா 34 - 1 / 4 =
பி. ஓகேங்களா, அதை மைனஸ் பண்ணோம்னா 33/4. அதோட பியோட வேல்யூ என்னது 33/4. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த சம்மில் என்னன்னா a + b / a + 2b அதோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் 2a + b / a + 4b = 3 அப்படின்னு இருக்குது. சரிங்களா, இப்போது இதை கொண்டு போய் இந்த சைடு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 2a + b = 3 × a + 4b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த 3 கொண்டு போய் உள்ளே போய் பெருக்கணும். சரிங்களா, பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3a + 12b அப்படின்னு கிடைக்கும். இப்போது a இருக்கிற வேல்யூவெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு b இருக்கிற வேல்யூலாம் என்ன பண்ணிக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா, இதை அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா b - 12b = இங்கே 3a - 2a அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -11b = a அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, இந்த ஏவோட வேல்யூவை கொண்டு போய் அந்த இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, இதில் a + b / a + 2b இருக்குல்ல, அதில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ a இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம் 11b + b / 11b + 2b = இது -11b + b வந்து இது பண்ணோம்னா -10b / -9b. ஓகேவா, கீழே இருக்கிறத இது பண்ணோம்னா -9b. இப்போ இந்த மைனஸு இந்த b கேன்சல் ஆயிரும். சரிங்களா, இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் 10/9 தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்படின்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன a + b / a + 2b = 10/9. ஓகேவா, இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் சம்மை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் வந்து என்னென்னா அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து என்னென்னா மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே a/b = 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 3a = 4b அப்படின்னு இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா a = 4b / 3ன்னு இருக்கும். இப்போ எதில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் போய் இதோட வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சரிங்களா, போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 × 4b / 3 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கேயும் அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். இப்போது அதுக்கு ஆன்சர் வந்து 3ன்னு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சம்மு வந்து பார்த்தோம் அப்படின்னா a/b = 1/3, b/c = 2, c/d = 1/2, d / e = 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா abc / def அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா செப்பரேட்டாக abcdயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு a/b = 1/3. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 3a = b அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ b/cக்கு வந்து என்னென்னா 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே 1 இருக்கிறதா வச்சுக்கலாம். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது b = 2c அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அடுத்து வந்து என்னென்னா இங்கே நம்மளுக்கு பியோட வேல்யூ இருக்குது, அதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா அப்படின்னா சியை இந்த பக்கம் வச்சுட்டு p / 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது 3aன்னு இருக்குது. சரிங்களா, அந்த 3a இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த 2வை கீழே போட்டோம்னா சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா, அடுத்து c / d = 1/2ன்னு இருக்குது. இப்போ இதை போய் நம்ம வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது 2c = d அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது சியோட வேல்யூ இருக்குது. நம்ம அப்படியே வந்து அந்த சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னா 2 × 3a / 2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். சரிங்களா, இப்போது அடுத்து அந்த 2வையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் 3a அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ எல்லாமே வந்து நம்ம b கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு, d கண்டுபிடிச்சாச்சு. சரியா, அடுத்து வந்து என்னென்னா e / f = 1/4 அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்து வந்து டியும் இருக்குது, d / e = 3 இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, d / e = 3. ஓகேங்களா, இப்போ கீழே 1 இருக்கிறதா தான் அர்த்தம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா d = 3e அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போது இந்த வந்து டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ தெரியும். சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்
டி இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை 3 நம்ம போட்டுக்கலாமா? இந்த டிக்கு வேல்யூ என்ன இருக்குது? 3a இருக்குது. அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 3a டிவைடட் பை 3. இந்த 3a கேன்சல் பண்ணோன்னா இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இ டிவைடட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். சிமிலர்லி அதையும் குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா அப்படின்னா 4e இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஈக்கு வேல்யூ நம்ம முன்னாடியே ஏன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃபோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 4a அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏபிசி டிவைடட் பை டிஇஎஃப் அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் என்ன பண்ணணும்? இதில் நம்ம அப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஏக்கு ஏ இன்ட்டு பிக்கு 3a இன்ட்டு சிக்கு 3a டிவைடட் பை 2 டிவைடட் பை டிக்கு வந்து 3a இன்ட்டு ஈக்கு ஏ எஃப்க்கு வந்து 4a. ஓகேங்களா? இது மொத்தமாக மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9a³ டிவைடட் பை 2 டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும்? 12 a³ கிடைக்கும். இந்த டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் இருக்குது. அப்படின்னா இதை மேலே கொண்டு போகும்போது இது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 9a³ டிவைடட் பை 2 இன்ட்டு 12 இன்ட்டு a³. இந்த a³ கேன்சல் ஆயிரும். 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 3 9 4 12. அப்படின்னா 3 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த சம்மோட ஆன்சர் என்னது? 3 டிவைடட் பை 8. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து என்ன ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம்.